சதுர்த்தசி வேணும், சாயங்காலம் 4:30 to 6 இருக்கணும். இப்போ பிரதோஷம் இது திரையோதசி வந்து சில நாட்களில் 3:30 மணிக்கே 3:30 4 4:30க்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அப்போ திரையோதசி 3:30க்கு பார்த்து சாயங்காலம் 3:30 மணிக்கு 4 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா சதுர்த்தசி உடனே ஆரம்பிச்சிடும், 4:30 to 6 வந்துடும். அப்படி திரையோதசி இருக்கிற நாளில் அப்புறம் சதுர்த்தசியும் 4:30 வந்துடும். அந்த திரையோதசி நாட்கள் சரியானவை. சில நாள் என்னாகும், திரையோதசியை நைட்டு 8 மணி 9 மணி 10 மணி 12 மணிக்கெல்லாம் முடியும். அப்படி முடிச்சுன்னா அடுத்த நாள் தான் சதுர்த்தசி வரும். அப்போ திரையோதசி நாட்களிலே 2ஆக பிரிக்கணும். 4:30க்குள்ளே திரையோதசி முடிஞ்சிருச்சுதுன்னா அன்றைக்கு திரையோதசி அன்றைக்கே கொண்டாடிடலாம். சதுர்த்தசி வந்துருச்சுது, 4:30 to 6 வந்துருச்சு. அப்படி முடியவில்லை என்றால் 6 மணிக்கு பிறகு தான் முடியுதுன்னா அடுத்த நாள் தான் நம்ம பிரதோஷம் கொண்டாட வேண்டும். இதை ஏன்னா சதுர்த்தசி தான் அந்த இரவு தான், லிங்க இரவு முடித்த உடனே அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு நம்ம சிவராத்திரிக்கு சிவன் கோயிலில் போய் கும்பிடுவோம். இரவெல்லாம் சதுர்த்தசி இரவில் விழித்திருந்து விட்டு அடுத்த நாள் சிவபெருமான் கோயிலுக்கு அங்கே சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டு விட்டு வருவோம். அதான் சதுர்த்தசிக்கும் அந்த சிவராத்திரிக்கும் அந்த நஞ்சு சாப்பிட்ட இரவுக்கும் தொடர்பு இருக்கிறது தவிர திரையோதசிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இதை நம்ம உலகியலாக பார்த்து கொள்ள வேண்டும்.